நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீத்தார் பெருமை. ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்பொலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. விளக்கம். புலன்களை அடக்க முடியாமல் வழிதவறு சென்றிடும் மனிதனுக்கு சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறான். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். என்ஆர் காங்கிரசின் முதல் வேட்பாளர் ஏனாமில் மல்லாடி போட்டி என விழா கூட்ட மேடையிலேயே முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரியில் பெண் உள்பட 5 பேரிடம் ரூபாய் 6.31 லட்சம் மோசடி. இணையவழி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அலுவலகம் மூடல். அரசு வாகனங்கள் ஒப்படைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தொகுதி வாரியாக வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகங்கள் அறிவிப்பு. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தொகுதி வாரியாக மனு தாக்கல் செய்வதற்கான அரசு அலுவலகங்கள் அரசு இதழில் மண்ணாடிப்பட்டு, திருப்புவனை தொகுதிகளுக்கு வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகம், உசுடு மங்கலம் தொகுதிகளுக்கு புதுவை நில அளவைத்துறை அலுவலகம், வில்லியனூர் உழவர்கரை தொகுதிகளுக்கு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம், கதிர்காமம் இந்திராநகர் தொகுதிகளுக்கு தொழிலாளர் ஆணையம் அலுவலகம், தட்டாஞ்சாவடி காமராசர் நகர் தொகுதிகளுக்கு ஆதி திராவிடர் துறை இயக்குனர் அலுவலகம், லாஸ்பேட்டை காலப்பட்டு தொகுதிகளுக்கு உழவர்கரை கமிஷனர் அலுவலகம், முத்தியால்பேட்டை ராஜபவன் தொகுதிகளுக்கு புதுவை நகராட்சி ஆணையர் அலுவலகம், உப்பளம் உருளன்பேட்டை தொகுதிகளுக்கு துணை போக்குவரத்து ஆணையர் அலுவலகம், நெல்லித்தோப்பு முதலியார்பேட்டை தொகுதிகளுக்கு வருவாய்த்துறை வடக்கு துணை கலெக்டர் அலுவலகம், அரியாங்குப்பம் மணவெளி தொகுதிகளுக்கு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம், ஏம்பலம் பாகூர் தொகுதிகளுக்கு மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலகம், நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் அலுவலகம், காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு திருநள்ளாறு தொகுதிகளுக்கு குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குனர் அலுவலகம், காரைக்கால் வடக்கு தெற்கு தொகுதிகளுக்கு துணை ஆட்சியர் அலுவலகம், நிறைவி வட்டார வளர்ச்சி அலுவலகம், மாகே தொகுதிக்கு மண்டல நிர்வாகி அலுவலகம், ஏனாம் தொகுதிக்கு மண்டல நிர்வாகி அலுவலகம் ஆகியவற்றில் மனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நாளில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. என்ஆர் காங்கிரசின் முதல் வேட்பாளர் ரங்கசாமி அறிவிப்பு. ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணராவ் போட்டியின பொதுக்கூட்ட மேடையிலேயே முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக மல்லாடி கிருஷ்ணராவ் நிற்பார் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். ஏனாம் பிராந்தியத்திற்கு நேற்று சென்ற முதல்வர் ரங்கசாமி பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆதரவாளர்கள் முதல்வர் ரங்கசாமியிடம், கடந்த சட்டசபை தேர்தலில் இந்த தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக நீங்கள் போட்டியிட்டீர்கள். உங்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் பாஜகவிற்கு ஆதரவு கொடுத்து கட்சி பணியாற்றி வருகிறார். வரும் சட்டசபை தேர்தலில் பாஜகவிற்கு தான் சீட் என்று அவரும் சொல்லி வருகின்றார். உண்மையில் இந்த தொகுதியில் யாருக்கு சீட்டு, என்ஆர் காங்கிரஸ் நிற்குமா பாஜக நிற்குமா என்று தெளிவுபடுத்த வேண்டும் என குமரனுடன் முறையிட்டனர். இதனை கேட்டுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி மேடையிலேயே அதிரடியாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதல் வேட்பாளரை அறிவித்தார். வரும் சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் ஏனாம் தொகுதியில் போட்டியிடும். இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என அறிவித்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் வேட்பாளர்களை அறிவியுங்கள் என கோஷமிட்டனர். உடனே ரங்கசாமி மல்லாடி கிருஷ்ணராவ் தோள் மீது கை வைத்து வேட்பாளர் இவர்தான் என செய்கையில் உணர்த்தினார். முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததும் அவரது ஆதரவாளர்கள் கைத்தட்டலுடன் வரவேற்றனர்.
மல்லாடி கிருஷ்ணராவ் 1996 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை 5 முறை ஏனாம் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வருவாய், சுற்றுலா, சுகாதாரம் மற்றும் மீன்வளம் போன்ற பல்வேறு அமைப்புசார் பொறுப்புகளை வகித்துள்ளார். கடந்த முறை முதல்வர் ரங்கசாமி போட்டியிடும் வகையில் தொகுதியை விட்டுக் கொடுத்தார். அவர் அப்பொழுது புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏனாம் தொகுதியில் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ கொல்லப்புள்ளி சீனிவாச அசோக் மீண்டும் சீட்டினை குறிவைத்து பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி அதிரடியாக ஏனாமில் என்ஆர் காங்கிரஸ் மீண்டும் போட்டியிடும் என்று அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பெண் உள்பட 5 பேரிடம் ரூபாய் 6.31 லட்சம் மோசடி. இணையவழி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்க மூலப்பொருட்கள் குறித்து தனியார் நிறுவனத்தில் பேசியுள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் தன்னை விற்பனை நிர்வாகி என கூறி மூலப்பொருட்கள் வழங்குவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி மேற்கூறிய நபரும் மர்ம நபருக்கு செயலாக்க கட்டணம் லட்சத்தை 2 தவணைகளில் அனுப்பியுள்ளார். கட்டணத்தை செலுத்திய பிறகு மேற்கூறிய நபருக்கு மூலப்பொருட்கள் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்தார். தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் முகநூல் பக்கத்தில் பழைய ரூபாய் நோட்டுக்கு அதிக பணம் வழங்குவதாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதனை நம்பி அதிலிருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இதையடுத்து மேற்கூறிய நபர் ரூபாய் 42,000 மோசடி கும்பலுக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும், தங்களது சகோதரிக்கு குற்ற செயலில் தொடர்பு இருப்பதால் அவரை கைது செய்துள்ளதாகவும், அவரை வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி மேற்கூறிய பெண் ரூபாய் 35,000 மர்ம நபருக்கு அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 45,000, வெளியூரை சேர்ந்த பெண் ஒருவர் ரூபாய் 9,000 மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 6.31 லட்சத்தை மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு எல்லைப் பகுதியில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கோரிமேடு எல்லைப் பகுதியில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் நடத்திய வாகன சோதனையில் கார்களில் பொருத்தப்பட்டிருந்த அரசியல் கட்சி கொடிகளை அகற்றுமாறு வாகன ஓட்டிகளிடம் அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதையடுத்து புதுச்சேரி எல்லைப் பகுதியில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோரிமேடு எல்லைப் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது கார்களில் பொருத்தப்பட்டிருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் கொடிகளை அகற்றுமாறு துணை ராணுவத்தினர் வாகன ஓட்டிகளிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் தங்களது கார்களில் இருந்த கட்சி கொடிகளை அகற்றிவிட்டு பின்னர் பயணம் தொடர்ந்தனர். மேலும் அந்த வழியாக சந்தேகப்படும்படியாக வாகனங்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொண்டு வரப்படுகிறதா என்பதையும் தீவிரமாக சோதனை செய்தனர். பொதுக்கூட்டம், விளம்பரம் செய்தல் ஆகியவற்றுக்கு தேர்தல் துறையில் அரசியல் கட்சிகள் முன் அனுமதியை பெற வேண்டும் என தேர்தல் துறை அறிவிப்பு. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆட்சியர் குலோத்துங்கல் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்திய தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள வழிகாட்டுதலின்படி மாதிரி நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் எந்த ஒரு தனிநபரும், அரசியல் கட்சியும் அல்லது வேட்பாளரும் செய்தித்தாள்கள் மற்றும் மின்னணு ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிடுதல், பொதுக்கூட்டங்களை நடத்துதல், வாகனங்களை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்தல், பேரணிகள் நடத்துதல் மற்றும் அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திடம் முன் அனுமதி பெறுவது கட்டாயமாகும். இதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள், வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சிரமமின்றி எளிதாக அனுமதி பெற பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகளை கொண்ட ஒற்றை சாளர அமைப்பு புதுச்சேரியின் சாரத்தில் உள்ள திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சித்துறை வளாகத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள கருத்தரங்க மண்டபத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு மேற்கூறிய அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒற்றை சாளர முறை மூலம் அனுமதி வழங்குகிறது. எனவே பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரம், வாகனங்கள் மூலம் பிரச்சாரம்,
ஒலிபெருக்கிகள் மூலம் பிரச்சாரம் அல்லது வீடியோ வேன்கள் மூலம் பிரச்சாரம் செய்ய விரும்புவோர் அந்த அலுவலகத்தில் முறையாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்து முன் அனுமதி பெறுவது நல்லது. மேலும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பிற தனிநபர்கள் செய்தித்தாள்கள் மற்றும் மின்னணு ஊடகங்களில் வெளியிடும் அரசியல் தொடர்பான விளம்பரங்களுக்கு அனுமதி வழங்க ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு புதுச்சேரியின் லாஸ்பேட்டையில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தின் கருத்தரங்க மண்டபத்தில் செயல்பட்டு வருகிறது. எனவே அரசியல் தொடர்பான விளம்பரங்களை ஊடகங்களில் வெளியிட விரும்புவோர் தங்கள் முன்மொழியப்பட்ட விளம்பரங்களை இந்த குழுவிடம் சமர்ப்பித்து சான்றிதழ் பெற்ற பின்னரே வெளியிடுமாறு தெரிவிக்கப்படுகிறார்கள். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 3 நாட்களுக்கு முன்னதாகவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மற்ற தனிநபர்கள் 7 நாட்களுக்கு முன்னதாகவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். சட்டமன்றத்தில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அலுவலகம் மூடல், அரசு வாகனங்கள் ஒப்படைப்பு. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கான அறிவிப்பை நேற்றைய தினம் தலைமை தேர்தல் ஆணையர் வெளியிட்டுள்ளார். இதையடுத்து புதுச்சேரியில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலானது. புதுவை சட்டசபையில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அலுவலகங்கள் இன்று மூடப்பட்டது. அங்கிருந்த பெயர் பலகையில் அலுவலக அறையில் இருந்த படங்கள் அகற்றப்பட்டது. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பயன்படுத்தி வந்த அரசு வாகனங்களை சட்டசபை செயலாளரிடம் ஒப்படைத்தனர். தேர்தல் காலத்தில் அரசு வசதிகளை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தாமல் இருக்க தேர்தல் ஆணையம் கடுமையான கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரசாங்க வாகனங்கள், அலுவலக வசதிகள் உள்ளிட்டவை முறையாக அரசிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த வாகனங்களில் இருந்த கொடிகள் அகற்றப்பட்டது. முன்னாள் அமைச்சர் வழக்கமாக புதுவை சட்டசபையில் காலை 9 மணி முதல் பொதுமக்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை சேர்ந்த பொதுமக்கள் அதிக அளவில் வருவார்கள். இதனால் சட்டசபை பரபரப்பாக காணப்படும். ஆனால் தேர்தல் அறிவிப்பு காரணமாக இன்று சட்டசபை வெறிச்சோடி காணப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி வெங்கடாநகரில் அமைந்துள்ள புதுவை தமிழ்ச்சங்கம் வளாகத்தில் அனைத்து உலக முதலியார் பிள்ளைமார் சங்கம் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுமக்களுக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம், நாராயணசாமி கலந்து கொண்ட முகாமை பார்வையிட்டனர். மேலும் MVR மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவர் வித்யா மற்றும் பல்வேறு துறை மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் சங்கத் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை, செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மகளிரணி தலைவர் சித்ராதேவி மற்றும் துணை செயலாளர்கள் மதிவாணன், சிவக்குமார், திருவேங்கடம், ராஜா, தணிகவேல், லாஸ்பெட் திருவேங்கடம், SP ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி ஜிப்மரில் பணிபுரிந்து வரும் 547 தினக்கூலி ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கை சம்பந்தமாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் புதுச்சேரி ஜிப்மர் துணை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்க செயலாளர் வேலுசாமி தலைமையில் அனைத்து சமூக அமைப்பினர் இன்று கோர்மேட்டில் உள்ள புதுச்சேரி ஜிப்மர் துணை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழ்நாட்டிலிருந்தும் நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் பல்வேறு சிகிச்சைகள் பெற்று வருகின்றனர். ஜிப்மர் நிர்வாகமும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை அளித்து பெரும் சேவை செய்து வருகின்றது. இந்த சேவைக்கு துணை புரியும் வகையில் ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக குறைந்த ஊதியத்தில் கடினமான பணிகளை செய்து வரும் 547 தினக்கூலி ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதியரசர்கள் அமர்வு தீர்ப்பினை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். இந்த தீர்ப்பில் நீதிமன்றம் மிக தெளிவாக உத்தரவிட்டுள்ளது. தொழிலாளர்கள் ஆரம்பத்தில் பணியில் சேர்ந்த நாள் முதல் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் வரை 10 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து அனைத்து தினக்கூலி ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது.
இப்பணி நிரந்தரம் தொடர்பான நிலுவைத் தொகைகளை தீர்ப்பு நகல் கிடைத்த 3 மாத காலத்திற்குள் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தொகையை வழங்க தவறினால் ஆண்டுக்கு 5% வட்டியுடன் அத்தொகையை வழங்க வேண்டும். நீதிமன்றம் தனது தீர்ப்பில் 10 ஆண்டு காலத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக தற்காலிக ஊழியர்களை பணியமர்த்துவது என்பது ஒரு சுரண்டல் முறையாகும். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 14 மற்றும் 16வது பிரிவுகளுக்கு எதிரானது என்று கடுமையாக சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் முறைப்படியான பணியிடங்கள் இல்லை என்ற காரணத்தை கூறி இவர்களின் உரிமையை மறுக்க முடியாது என்றும் நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் நீதிமன்றம் வழங்கிய 3 மாத காலக்கெடு முடிவடைய உள்ள நிலையிலும் நிர்வாகம் தீர்ப்பை செயல்படுத்தாமல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிய வருவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஏழ்மை நிலையிலுள்ள இந்த தொழிலாளர்கள் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியின சமூகங்களை சார்ந்தவர்கள். கொரோனா காலத்தில் மக்களை காக்க கடுமையாக உழைத்து நின்றவர்கள். பல ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் உழைத்த இவர்களுக்குரிய நிதியை வழங்குவது ஜிப்மர் போன்ற ஒரு இந்திய ஒன்றிய அரசு நிறுவனத்தின் தார்மீக கடமையாகும். எனவே ஜிப்மர் நிர்வாகம் தொழிலாளர் நலன் கருதி நீதிமன்றம் தீர்ப்பினை மதித்து காலக்கெடு முடிவதற்குள் 547 தினக்கூலி ஊழியர்களுக்கும் பணி நிரந்தர ஆணை வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். உச்சநீதிமன்ற மேல்முறையீடு என்ற பெயரில் ஏழை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்க வேண்டாம் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகரில் திமுக தேர்தல் அலுவலகத்தை தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் திறந்து வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் திமுக தலைமை பொது உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டு அணிவித்து இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் நகர் கிளைக்கழக செயலாளர் வேலு ரெமோ, வேலு, முருகன், ராஜாங்கம், ராஜேஷ் சண்முகம், ரவி மற்றும் தொகுதி துணை செயலாளர் செல்வம், தொகுதி பிரதிநிதி சிவகுமார் உட்பட திமுக நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். என்ஆர் காங்கிரசின் முதல் வேட்பாளர் ஏனாமில் மல்லாடி போட்டி என விழா கூட்ட மேடையிலேயே முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரியில் பெண் உள்பட 5 பேரிடம் ரூபாய் 6.31 லட்சம் மோசடி. இணையவழி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அலுவலகம் மூடல். அரசு வாகனங்கள் ஒப்படைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.